ஒரு காலத்தில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளக்கரையில் ஆண்டுதோறும் மிக உயரமான ஒரு மரக்கோபுரத்தின் உச்சிக்கு ஏறும் போட்டி ஒன்று நடந்தது. இந்த கோபுரத்தின் உச்சியைத் தொடும் முதல் தவளைதான் வருடத்தின் வீரன் என்று மதிக்கப்படும். ஆயிரக்கணக்கான தவளைகள் பார்வையாளர்களாக குழுமின. போட்டியின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், யாராலும் உச்சிக்கு செல்ல முடியாது என்பதை நிரூபிப்பதாகும். போட்டி தொடங்கியதுமே பல தவளைகள் ஆசையுடன் ஏறத் தொடங்கின. ஆனால் கூட்டத்திலிருந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கத்த ஆரம்பித்தனர். ஐயோ, இது ரொம்ப ஆபத்தானது, உங்களால் முடியாது. போட்டி மிக கடினம், கீழே விழுந்து விடுவீர்கள். யோசிக்காதீர்கள், யாரும் உச்சிக்கு சென்றதில்லை. அந்த கூச்சலையும் அவநம்பிக்கையான வார்த்தைகளையும் கேட்ட தவளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சோர்வடைந்து நம்பிக்கையை இழந்து கீழே விழத் தொடங்கின. சில நிமிடங்களில் ஏறுவதைத் தொடர்ந்தவை மிக சில தவளைகள் மட்டுமே. கூட்டத்தின் சத்தம் இன்னும் அதிகமானது. விட்டுவிடுங்கள், இது சாத்தியமே இல்லை. மீதமிருந்த சில தவளைகளும் கூட்டத்தின் நெகட்டிவ் சத்தத்தை கேட்டு, ஆமாம், இவர்கள் சொல்வது சரிதான் என்று நினைத்துக்கொண்டு கீழே குதித்தன. ஆனால் ஒரே ஒரு சிறிய தவளை மட்டும் தொடர்ந்து மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. அதன் கால்கள் நழுவினாலும் அது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. கூட்டத்தின் சத்தம் அதிகமாகும் போதெல்லாம் அந்த சிறிய தவளை இன்னும் ஆர்வத்துடன் வேகமாக ஏறியது. அந்த சிறிய தவளை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி அந்த பிரம்மாண்டமான மரகோபுரத்தின் உச்சத்தை வெற்றிகரமாக அடைந்தது. பார்வையாளர்கள் திகைத்து போனார்கள். உடனே கீழே வந்துள்ள அந்த தவளையிடம் வெற்றி பெற்றதன் ரகசியத்தை கேட்டார்கள். ஆனால் அந்த குட்டி குட்டி கேள்விகளுக்கு அந்த தவளையால் பதிலளிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த சிறிய தவளைக்கு காது கேட்காது. இட் வாஸ் டெஃப். போட்டி முழுவதும் சுற்றியுள்ளவர்கள் அதை கைவிட சொல்கிறார்கள் என்று அது நினைக்கவில்லை. மாறாக, ஒவ்வொரு முறையும் கூட்டத்தினர் சத்தமாக பேசும்போதும் அவர்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள், என்னால் முடியும் என்று நம்பிக்கையுடன் நினைத்துக்கொண்டு அது தனது முழு முயற்சியையும் கொடுத்தது. வெற்றி பெற்றது. தவளை போல நம்பிக்கையே உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லும் சக்தி. இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் கதைகள் மேலும் வேண்டுமென்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றும் புதிய கதைகள் உங்களுக்காக வருகிறது.